தேவராஜ் தன்னுடைய நண்பர் டாக்டர் சுந்தர பார்க்க போனாரு. 2 பேரும் பல விஷயங்கள பற்றி பேசினாங்க. அப்புறம் மெதுவா அவங்க உரையாடல் கடவுள் பக்கமா திரும்பிச்சு. டாக்டர் சுந்தருக்கு கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை என்ன, கடவுளே இல்லன்னு சொல்றவரு. அவரு இந்த உலகத்துல ஏன் இவ்வளவு பேரழிவுகள் ஏற்படுது, எத்தனை மக்கள் வறுமையில கஷ்டப்படுறாங்க, ரொம்ப பாவம், இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் இல்லன்னு தெரியலையா அப்படின்னு சொன்னாரு. ஆனா தேவராஜ் கடவுள் நம்பிக்கை உள்ளவர். டாக்டர் சுந்தரோட புலம்பல்கள் ஓயற வரைக்கும் பொறுமையா காத்திருந்தாரு. அப்புறம் மெதுவா, இந்த உலகத்துல டாக்டர்களே கிடையாதுன்னு நினைக்கிறேன்னு சொன்னாரு. துள்ளி எழுந்தாரு டாக்டர் சுந்தர். ஏன் இப்படி சொல்ற? நான் உன் கண் எதிரிலேயே உட்கார்ந்திருக்கிறேன், என்னைய பார்த்தா உனக்கு டாக்டரா தெரியலையான்னு கோபத்தோட கேட்டாரு. அதுக்கு தேவராஜ், அப்படின்னா ஏன் இந்த உலகத்துல இத்தனை நோய்கள் வியாதிகள்னு கேட்டாரு. உடனே டாக்டர் சுந்தர், என்னைய மாதிரி டாக்டர்கள் மேல நம்பிக்கை வச்சு வந்தா தானே நோய்களை சுகப்படுத்த முடியும்னு சொன்னாரு. உடனே தேவராஜ், கரெக்ட், அதே மாதிரிதான் நம்பிக்கையோட கடவுள்கிட்ட மக்கள் வந்தால்தானே கடவுள் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு சொன்னாரு. தேவராஜ் சொன்னதை டாக்டர் சுந்தர் ஒத்துக்கிட்டாரோ இல்லையோ, நீங்க ஒத்துக்கிடுறீங்க இல்லையா? நம்மால கடவுளை பார்க்க முடியாது. தென்றல் காற்றை நாம உணர்றது மாதிரி கடவுளை நம் உள்ளத்துல நாம உணரலாம். நம்பிக்கையோட அவர்கிட்ட நாம வந்தா அவர் நம்ம வாழ்க்கை முழுசும் நமக்கு துணையா இருப்பாரு. இந்த வேத வசனம் சொல்றத கேளுங்க. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா?